ரொம்ப ஹெல்த்தியான நீர் உருண்டை, கேப்பை நீர் உருண்டை செய்யலாமா? நிச்சயமாக இதை நீங்கள் செஞ்சு பார்ப்பீங்க, நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு கப்பு தான் எடுத்திருக்கேன். ராகி மாவு 1 கப்பு தான் எடுத்திருந்தேன். அதில் ஒரு 2 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். சரியா? இது ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்காய் சட்னியோட சாப்பிட அவ்வளோ ரொம்ப அருமையாக இருந்தது. நான் சட்னி பண்ணதெல்லாம் வீடியோ எடுக்கலை. வெறும் இந்த நீர் உருண்டை மட்டும்தான் எடுத்தேன். இதை மட்டுமே போட்டிருக்கேன். பாருங்கள், வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக. ஆனால் இது வரும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் ரொம்பவே அருமையாக வந்துச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், குழந்தைங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயம், நான் 200 கிராம் இருக்கும் பெரிய வெங்காயம், அது கட் பண்ணியிருக்கேன். 1 கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு போட்டு இதை நல்லா கொஞ்சம் வறுத்து விட்டுக்கலாம். இப்போ உளுத்தம் பருப்பு போடுறேன். இது கொஞ்சம் வறுப்பட்ட உடனே நம்ம கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பருப்புனா நீங்கள் நிறையவே சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். எனக்கு கூட பிடிக்கும் இந்த பருப்பெல்லாம் அப்படி தாளிப்பில் போட்டால். ஆனால் சில பேருக்கு வாயில் மாட்டிக்குது அப்படி இப்படின்வாங்க. அதுக்காக எனக்கெல்லாம் வாயில் மாட்டாது சொல்லுவாங்க. அதுக்காக நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். இதை நல்லா கொஞ்சம் வறுத்து விட்டுக்கலாம். வறுத்த உடனேயே இதுலேயே நம்ம கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது வதக்கினதும் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதை போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கினா கலர்லாம் மாற வேண்டாம். ஒரு மாதிரி நறுக்கு தெரிஞ்ச மாதிரி நடுவில் இந்த பருப்பு, பச்சை மிளகாய், இந்த வெங்காயம் எல்லாம் கடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இருந்துச்சு. அதனால் இதை ரொம்ப நீங்கள் வதக்காமல் கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கிட்டால் போகிறோம். இப்போ கொப்பரை தேங்காய் ஒரு 1/4 மூடி எடுத்து நான் போட்டிருக்கேன். கொப்பரை தேங்காய் பல்லுப்பெல்லாம் நறுக்கி போட்டிருக்கேன். இப்போ இதில் நம்ம இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி சேர்க்க போகிறோம். நான் 1 கப்பு ராகி மாவுக்கு 1.5 கப்பு தண்ணி சேர்க்குறேன். சரியாக இருந்துச்சு. 1 கப்பு முதல்ல போட்டிருக்கேன். இப்போ மறுபடியும் ஒரு 1/2 கப்பு போடுவேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததை நம்ம ராகி மாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதை கிளறி விட்டுடலாம். நல்லா கொதி விட்டுரும். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ராகி மாவை இதில் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஆனால் இந்த தண்ணிக்கும் அந்த மாவுக்கும் சரியாக இருந்துச்சு. எதுவுமே சிக்கலாக இல்லை, சரியாக வந்தது. நல்லா இதை கிண்டி விட்டுக்கலாம். அடுப்பை கொஞ்சம் நிதானமாக வச்சுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ கிண்டி விட்டு இதை நல்லா நம்ம ஆற விட்டுடலாம். ஆனால் ரொம்ப சூடாக இருந்துச்சு. நல்லா கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் இதை ஆற விட்டுடலாம். இது ஆற வரைக்கும் ஒரு இட்லி குண்டானில் தண்ணி வச்சு அதில் தட்டு போட்டு அதில் ஒரு துணியும் போட்டு வச்சுருக்குறேன். அந்த நல்லா கொதி வந்ததும் நம்ம இதை உருண்டை பிடிச்சி அதில் வைக்க போகிறோம். இப்போ கை பொறுக்கிற சூடு இது வந்துருச்சு. கையில் கொஞ்சம் எண்ணெய் நல்லா தடவிக்கிட்டு இதை நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் பெரிய உருண்டையாகவே பிடிச்சிக்கோங்க. நல்லா கையில் வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். 2 உருண்டை சாப்பிட்டா போகிறோம், வயிறு ஃபுல்லாகிடும். ஆயிடுச்சு. டிஃபனுக்கு பதில் இதையே சாப்பிட்டு ராத்திரி தூங்கியாச்சு. நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா சாஃப்ட் ஆகணும். நல்லா மெழுகு மாதிரி வரும். அது மாதிரி நீங்கள் பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சிட்டு இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான். இந்த உருண்டைகளை இட்லி குண்டானில் வச்சு அவிக்க போகிறோம்.
ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. கொஞ்சம் பிசு பிசுன்னு கையில் ஒட்டும். நீங்கள் வந்து எண்ணெய் தடவிக்கோங்க, இல்லாட்டி தண்ணி ஈரக்கை கூட வச்சுக்கலாம். ஈரக்கை வச்சா மேலே கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருந்த மாதிரி இருக்குது, அதனால தான் நான் எண்ணெய் போட்டேன். எல்லா உருண்டையும் பிடிச்சிக்கோங்க. பார்த்தீங்களா, இட்லி குண்டான் வச்சு அதில் ஒரு தட்டு போட்டு அதில் ஒரு துணி போட்டு வச்சுக்கிறேன். அதில் எல்லாத்தையும் நம்ம இந்த உருண்டை எல்லாத்தையும் அதில் சேர்த்துடலாம். சேர்த்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போகிறோம். நல்லா சுடு தண்ணி போட்டு இதை பண்ணியிருக்கோம். அந்த வெங்காயத்தெல்லாம் கூட நல்லா வதக்கியிருக்கோம். அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். ரொம்ப நேரம் வேக வச்சோம்னா ஹார்ட் ஆகிடும், கொஞ்சம் கெட்டி ஆயிடும், அவ்வளோ சாஃப்டாக வராது. அதனால் நீங்கள் 10 நிமிஷம் போகிறோம். 8 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளே எடுத்துடலாம். ஜாஸ்தி 15-20 நிமிஷம்லாம் வைக்காதீங்க, சீக்கிரமே எடுத்துருங்க. போட்டு மூடி போட்டு மூடி விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். அது வந்து எப்படி அந்த 10 நிமிஷம் நான் கெடிகாரெல்லாம் பார்க்கல. இந்த 4 பக்கமும் ஆவி வரும் இல்லையா, அப்போ நான் திறந்துட்டேன், அவ்வளோதான். அப்படியே திறந்து பார்த்தோம்னா அந்த ஈரக்கை வச்சு அதில் வச்சோம்னா பிசு பிசு இல்லாமல் இருந்துச்சு, எடுத்துட்டேன் நான், அவ்வளோதான். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. நல்லா வெந்திருக்கிறது நமக்கு தெரியும் பார்க்கும்போதே. இப்போ நான் ஈரக்கை வச்சு அந்த தொட்டு பார்க்கலாம், பிசு பிசுன்னு ஒட்டுதான்னு பார்ப்போம். ஒட்டுச்சுன்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் விட்டுடலாம், இல்லாட்டி எடுத்துடலாம். இல்லை, ஒட்டலை. பார்த்திங்களா, நான் ஒட்டலை, நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்துடலாம். அந்த துணியை அப்படியே மொத்தமாக பிடிச்சி எடுத்துடலாம். எடுத்து நம்ம ஆற வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான கேப்பை நீர் உருண்டை ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சி. பிடிச்சிருந்தா பாருங்கள், நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஒரு ஹெல்த்தியானது தெரியும் உங்களுக்கு, இது எப்படி என்ன மாதிரி இந்த பொருள் அப்படின்னு நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்ல வேண்டாம். கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. தேங்காய் சட்னியோட சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. கேப்பை நீர் உருண்டை, அரிசி மாவு அது இதுன்னு எதுவுமே சேர்க்காம அசல் கேப்பையிலே பண்ணின இந்த நீர் உருண்டை ரொம்ப ரொம்ப சுவையாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.